வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். துணை முதல்வரை ஆளுநர் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணத்திற்காக திமுகவின் தலைவர் கவலைக்கிடமாக இருக்கிறார், இதை பற்றின தகவலும், அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வரை யாரை ஆளுநர் அவர்கள் அவசரமாக நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த முக்கிய புள்ளி யார், இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கவலைக்கிடமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு விதமான சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கனாக்கா நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி, அடுத்ததாக ஜெகத் ரட்சகன், அடுத்ததாக ஏவவேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, இந்த மாதிரி பல்வேறு அமைச்சர்கள், முக்கிய பொறுப்பில் இருந்த அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறை அவங்களுக்கு எல்லாமே செக் வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் திமுகவோட தலைவர் பார்த்திங்கன்னா கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா இரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போது வந்ததில்லை, அவருடைய பள்ளி பருவத்திலே பார்த்திங்கன்னா இரத்த புற்றுநோய் இருந்தது. அப்போலோ மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. அவர் தற்போதைக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கூடிய விரைவில் அவர் வீடு திரும்புவார். மீண்டும் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்பார் என்று அப்போலோ மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க, அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் கேட்ட ஆளுநர் தற்போதைக்கு, அதாவது பார்த்திங்கன்னா தற்போதைய துணை முதல்வராக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அவர்கள் பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் அவசரமாக பணி நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பெரும் பரபரப்பாக பூகம்பமாக வெடிச்சிருக்கு திமுக ஆட்சியில் பொறுத்தவரை கட்சியில். ஏன் அப்படின்னா இவரை விட மூத்த குடிமகள், மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது இவருக்கு கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, பெரும் பூகம்பமே வெடிச்சிருக்கு திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. இன்னும் பல அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள், பெரும் புள்ளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று அமலாக்கத்துறை உறுதியும் படுத்தியிருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் திமுகவின் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உறைந்து போயிருக்கிறார்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ அப்டேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.